ஆனால் அவங்கள போய் கேட்டால் அவங்களுக்கும் ஏதோ ஒரு குறை இருக்க தான் செய்யுது. மீதி இருக்க 90 பேர் 98 99 பேருக்குமே மொத்தம் வாழ்க்கையே குறையாக தான் இருக்கும். வழியில் வாழ்ந்து தானே ஆகணும். நம்மளுடைய மொத்த வாழ்க்கையை சேர்த்து அவங்க வாழ்றான்னு நினச்சிட்டு போக வேண்டியதை, வேறு என்ன பண்ண முடியும்? ஆமாம் பிரதர், அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? பிரதராக சிஸ்டராக தெரியாது, எங்கள் வீடு தான். இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஹாய் சிவா. இல்லைங்க, மேலே கூரை தான் இருக்குது, ஓலை வீடு தான் இது. கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? ஐடி சேனல் அடை பாயசமா? நல்லா இருக்கு, வித்தியாசமாக. கண்டிப்பாக மீரன். ஆ, கண்டிப்பாக பிரதர் மாறும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிற மாதிரி மாறலனாலும் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றி தான் ஆக வேண்டியது இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இல்லையேன்னு நினச்சி கவலைப்படுறத விட இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். இல்லைன்னா நமக்கு வருத்தம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். என்ன பண்ணுறது? டேடிமா ஸ்ட்ரைட்டாக படுங்க. பட்டு மாமி ஸ்ட்ரைட் பண்ணு ஃபஸ்ட்டு. எப்படி குப்பை மாதிரி படுத்துருக்கா பாரு. ஹாய் பிரதர் ராம், நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க ஃபீனிக்ஸ், எல்லாம் ஒரு நாள் மாறும். நீங்கள் வருத்தப்படாதீங்க, கடவுள் உங்கள் கூட இருப்பார். வேண்டிகிட்டே இருங்க, நல்லது ஒரு நாள் நடக்கும். வேறு வழியில் காத்திருங்க. ஹாய் கல்பனா சிஸ்டர், மகேஸ்வரன். அகில் இல்லை, வியூஸ் இல்லைன்னா கேட்பீங்களா அகில்? என்னடா இது போர் அடிக்குது இப்படி இருக்குன்னு. அதுதான் போல இருக்கு. எங்கள் மொத்த பேரும் என்னது மொத்தமாக வந்து சாயிறாங்க, சரிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. ஹாய் ராம் பிரதர், சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? குட் நைட். ஹாய் முத்து. ஹலோ ரத்னவேல் பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரதர் நான் சென்னை பிரதர். நீங்கள் சென்னை தான். நீங்கள் டி நகர் சொல்லிட்டீங்களா? நான் தாம்பரம்.